பஞ்சமி பஞ்சமி பார்த்தாளி பார்த்தாளி சங்கேதா சங்கேதா தண்டநாதா தண்டநாதா வாராகி ஹரிக்கினி வாராகி ஹரிக்கினி கோத்ரிணி கோத்ரிணி மகாசேனா மகாசேனா சமயேஸ்வரி சமயேஸ்வரி ஆக்ஞா சக்ரேஸ்வரி ஆக்ஞா சக்ரேஸ்வரி சமய சங்கேதா சமய சங்கேதா சிவா சிவா அம்மா வரசித்தி வாராகி ஓடிவா அம்மா வாராகி ஓடி வாமா. நம்ம வீட்டுங்களில் ஒரு ஹோமம் பண்ணனாலே கொஞ்சம் அதுக்காக ரொம்ப சிரமப்பட்டு தள்ளி தள்ளி போயிட்டு பண்ண முடியாமல் நிறையெல்லாம் நானே அவஸ்தைப்பட்டிருக்கேன் ஆரம்ப காலத்துலலாம். சும்மா வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணணும், கணபதி ஹோமம் பண்ணணுனாலே அதனால் பண்ண முடியாது. அதுக்கு தேவையான பொருட்கள் ரெடி பண்ணணும், அதுக்கு தேவையானதெல்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் ரெடி பண்ணணும். அந்த மாதிரிலாம் தடங்கல்கள் வரும். திடீர்னு ஐயர் வர மாட்டாங்க, இல்லை திடீர்னு நம்ம வர வேண்டியவங்க வர மாட்டாங்க அந்த மாதிரிலாம். ஆனால் 108 ஹோமமும் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் அவ்வளோ அழகாக நடத்தின்னு வந்திருக்குன்னா எல்லாமே அம்மாவோட அருள் தான். அந்த ஆசி அருள் தான். 108வது யாகம் வந்து சித்தர் ஐயா வந்து அற்புதமாக நடத்தி முடிச்சிருக்காரு. 108வது யாகம் நல்ல முறையில் அற்புதமான முறையில் 108 யாகம் பார்த்தீங்கன்னா ஐயா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காரு. இந்த யாகத்தில் ஐயா 108 யாகம் வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்காரு. சக்தி சித்தர் ஐயா 108 யாகம் வெற்றிகரமாக முடித்து விட்டார். 108 யாகம் வாராகி சித்தர் சக்தி ஐயா வெற்றிகரமாக நடத்திட்டாரு. வெற்றிகரமாக 108வது யாகம் 108வது யாகம் நல்லபடியாக முடிஞ்சது. அது எனக்கு ரொம்ப இவ்வளோ நாள் வந்து ரொம்ப சாதாரணமாக நான் எப்படியோ எல்லாமே வரும் நடத்திட்டு வந்தேன். ஆனால் இந்த 108வது ஹோமம் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2 போன ஹோமத்துலேருந்தே கொஞ்சம் பணத்துக்கு சிரமம் தான், ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான். என்ன பண்ணுறதுனே தெரியல. இன்றைக்கி என்ன நினச்சிங்க, இன்றைக்கி அந்த உண்டியை ஓப்பன் பண்ணி தான் உண்டியில் இருந்தால் குத்தமிச்சு எல்லாத்துக்குமே பூக்கு அரிசி மூட்டைக்கு எல்லாத்துக்குமே என்ன நினச்சிங்க. இன்றைக்கி அதுதான் பண்ணேன். காலையில் இருந்தோன்னே காசு இல்லை, பூக்கு என்ன பண்ணுறது இல்லை. காலையில் வெடிக்காலம் 2 மணிக்கெல்லாம் வந்து கேட்குறாப்புல வச்சு 6 மணிக்கெலாம் எழுந்து வந்து பூக்கு காசு வேணுன்றாங்க. உடனே உண்டி தந்தால் உண்டியில் நல்லா பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்ல காசு இருந்தது. ஓரளவுக்கு எல்லாத்தையுமே சமாளிக்கிற அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தமிச்சு இன்றைக்கி உண்மையிலே உண்டி தான் எனக்கு உதவுச்சு. என்ன நினச்சிங்க, அந்தளவுக்கு சிரமமான சூழ்நிலை. ஒரு வாரமும் அந்த ஹோமம் எப்படி தான் நடக்குதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ அந்த பணங்கள் எப்படி வருது, எப்படி அது நடக்குதுன்றது தெரியல. அது அம்பாள் வந்து அதை நடத்திட்டு வந்துட்டாங்க. ஆனால் இந்த 2 வாரம் ரொம்ப பயங்கரமான சிரமம். இந்த வாரம் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க. ஒரு சமயம் என்ன சோதிக்கிறாங்களா என்னன்னு தெரில. அதாவது எல்லாமே சுத்தமாக என்கிட்ட ஒன்றும் இல்லாமல் பண்ணாங்க, எதனா பண்ணுறானா இல்லையா பார்க்கலான்னு. நான் எப்போவுமே வந்து துணிஞ்சு செய்வேன் எது வந்தாலும். நல்ல சூழ்நிலை உயிருக்கே போயிட மாட்டேன், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவன். அப்படின்னும் போது நான் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டம், பயங்கரமாக கடலில் ஆகிட்டு எங்கே போகிறேன்னு தெரியாது. வேளாங்கண்ணி கோயிலுக்கு போனேன். அது சொல்லியிருப்பேன், வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த வேளாங்கண்ணிக்கு போயிட்டு அந்த நேரத்தில் 3/4 மோதிரம் போட்டிருந்தேன் என் கையில். அதை கேட்டு உண்டியில் போட்டு வந்தேன். எங்கள் அம்மா வந்தோன்னே கேட்டாங்க, என்னடா அப்படி பண்ணிட்டேன்னு. எல்லாமே போயிடுச்சு, இது மட்டும் கையில் வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன். ஆனால் அதை விட பல மடங்கு எனக்கு வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லைனாலும் எப்படியாவது உருட்டி பரட்டி பண்ணுவேன். உண்மையிலே உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த உண்டி காசு எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஃபோன் பண்ணார், அரவிந்தன்னு சொல்லிட்டு. நான் சொன்ன கல்யாணம் நின்று போச்சு, 45 லட்ச ரூபா செலவு பண்ணி. அவர் ஃபோன் பண்ணார், ஐயா யாகம் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா ஐயா? எங்கேயோ கோயம்புத்தூரில் இருக்காராம். எல்லாம் ரெடி பண்ணிக்கிறேன் பார்த்தா உருட்டி பண்ணி. ஐயா இதெல்லாம் காசு பண்ணோம் சொல்லுங்கள், நான் போடுறேன்னாரு. அவர் தான் சாட்சி, அதை அவரை பார்த்தார், பக்கத்துலேயே உட்காந்துருந்தார். கரெக்டாக அடுத்த அந்த செகண்ட்ஸ் தான் டக்குன்னு அமௌண்ட் அனுப்பிச்சார். நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி நான் எல்லாத்தையும் சுரண்டி பண்ணுறேன்னா அம்பாள் ஏதோ ஒரு வழியில் வர வைக்கிறாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. ஸோ அதனால் அதுக்கு அதை வச்சு தான் இன்றைக்கி சமையல்காருக்கு குருக்களுக்கெல்லாம் செய்யணும், அந்த அமௌண்ட்டு தான். ஸோ அதனால் அம்பாள் எந்த நேரத்துலையும் நம்மளை கைவிட மாட்டாள். கண்டிப்பாக மிகப்பெரிய அதிசயங்களை செய்ய போகிறாங்க. உலக அதிசயம் நீங்கள் ஒன்றா பாருங்கள், நிச்சயமாக நடக்க போகுது. நம்ம வாராகி இல்லத்துக்கு வந்தவங்க அத்தனை பேரும் கண்டிப்பாக ஒரு நாள் பேசுவீங்க. இந்த ஆலயம் வந்து பெரிய அளவில் இருக்குன்னு சொல்லுவீங்க. நான் ஒரு ஷெட்டு போட்டு சின்னதாக இருக்கும்போது நாங்கள்லாம் அந்த கோயிலுக்கு போயிருக்கிறோம். ஏன்னா பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் பேசுவோம். கண்டிப்பாக நீங்கள் எங்கே போனீங்கனாலும் அந்தளவுக்கு மிகப்பெரிய அதிசயங்களை பண்ண போகிறாங்க. பெரிய அளவில் உருவாக போகுது. அதுக்கான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்குது. அதுக்கான விஷயங்கள்லாம் அம்பாள் கொடுத்துட்டாங்க. அதுக்காக செய்யக்கூடிய ஆட்கள்லாம் வந்துட்டாங்க. அதுக்கு ஒரு டீம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் சோதனைகள் கண்டிப்பாக உண்டு எல்லாருக்குமே. எனக்கு எதுவுமே வேணான்னு உட்காந்துருக்கேன், எனக்கே சோதனை. உங்களுக்கு எல்லாம் வேணும், எல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் செய்யணும். வாழ்கிற காலத்தில் நம்ம எல்லாத்தையும் கடமையை செய்யணும். ஆஹா ஓகன்னு இருக்கிறோமோ இல்லையோ,
நிம்மதியாக சாப்பிடணும், நிம்மதியாக தூங்கணுன்றதுக்காக தான் நான் உட்காந்துருக்கிறது. ஸோ அந்த விஷயத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். நிறைய விஷயங்கள் இப்போ எனக்கு தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. ஒரு 3 நாள் முன்னாடி ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா உங்களை பார்த்துட்டு வாராகி படத்தை வச்சு வாராகி படத்தை போய் பார்த்தோம்னா வாராகி உங்கள் முகம் தான் தெரியுதுன்னு 3 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம இடத்துல வேலை செய்கிறாங்க பரமேஸ்வரன் அவங்க வீட்டுக்காரு இதுக்காகவே தேடிங்க வந்தார். சொல்லிட்டு போகிறதுக்குனே வந்தாராம். நான் வாராகி படத்தை பார்த்துட்டே இந்த சிவன் கோயிலில் இது இது மூலம் அடிக்கிறவர் படத்தை பார்த்துட்டே இருந்தாராம். என்ன சிவவாக்கியம் வாசிக்கிறவர் படத்தை பார்த்துட்டே இருந்தாராம். நேற்று ஃபுல்லாக வாராகி முகம் அப்படியே என் முகமாக மாறுதா. ஸோ அதனால் அது சொல்லிட்டு போனேன்னு நான் வந்தேன். இத்தனைக்கும் அவர் கால் உடைஞ்சிருந்து வந்து சொல்லிட்டு போகிறார். ஸோ அதனால் இன்னும் நிறைய அதிசயங்கள் நடக்க போகுது. நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் சொல்ல போகிறீங்க. அதனால் தொடர்ந்து வாங்க. வரத்தை மட்டும் விட்டுறாதீங்க. எதுவுமே நடக்கலையே அது எதுன்னு சொல்லி மனசை விட்டுறாதீங்க. நம்பிக்கை முழுசாக வைங்க. வரப்போகிற நவராத்திரி பிரம்மாண்டமாக பண்ணணும்னு மனசில் முடிவு வச்சிருக்கிறேன். அது அவங்க விடுற வழிதான். அதாவது போன வருஷம் 10 நாளும் 10 சண்டியாகம் பண்ணேன். எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். தொடர்ந்து 10 நாளுமே மிக பிரம்மாண்டமாக பண்ணோம். அதை செய்ய வைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். கிட்ட வந்துருச்சு. இன்னும் 10 நாள் தான் இருக்குது. வரப்போகிற அமாவாசை போன முறை பித்திருக்களுக்காக ஒரு ஹோமம் பண்ணேன், இறந்தவங்களுக்காக முன்னோர்களுக்காகவே. ஸோ அந்த ஹோமம் இந்த முறை பண்ணலான்னு நான் முடிவு பண்ணி நம்ம குருக்கள் கிட்ட கேட்டேன். இவங்க அதில் அனுபவம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எப்பவுமே சில பேர்லாம் அப்படியே பண்ணிடலான்னுவாங்க தெரியாமே. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தெரியாத விஷயத்த நாங்கள் பண்ண மாட்டோன்றதுல உறுதியாக இருந்தாங்க. உறுதியாக சொன்னாங்க, ஐயா அது எனக்கு தெரியாது அப்படின்னா. நான் 2-3 பேர்கிட்ட அதை பற்றி சம்மந்தமாக விசாரிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு ரொம்ப நாளும் அந்த பித்ருக்களுக்கு இறந்தவங்களுக்கு அவங்க திருப்தி அடைய வைக்கணும், சாந்தி அடைய வைக்கணுன்றது என்னோட ரொம்ப நாள் வேண்டுதல். அது தொடர்ந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். போன புரட்டாசிக்கு பண்ணேன், போன தையாமாசிக்கு பண்ணேன். அது இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறேன். அநேகமாக உங்களுக்கு எப்படி அதை தெரிவிக்கிறதுனா யூடியூப் மூலமாக தான் நான் தெரிவிக்கணும். நீங்கள் எல்லாரும் அதை கொஞ்சம் வாட்ச் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ நாளைக்கு தான் முடிவு பண்ணுறேன் பேசி, அதை பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ அமாவாசைக்கு முன்னாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா அமாவாசைக்கு அப்புறம் தொடர்ந்து 10 நாளும் அது சண்டியாகமா இல்லை வாராகி ஹோமமான்றது தெரியல. அதுவும் கொஞ்சம் நான் பேசி முடிவு பண்ணிட்டு எல்லாத்தையுமே நம்ம சேனல் மூலியமாக தான் தெரிவிக்கலான்னு இருக்கிறேன். ஏன்னா உங்களை எல்லாரும் எப்படி மறுபடியும் சந்திக்கணும்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் சந்திப்பேன். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த விஷயங்கள் நம்ம கொஞ்சம் தொடர்ந்து பாருங்கள். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஷேர் பண்ண முடியலனா கூட இல்லை, ஷேர் அந்த ஸ்டேட்டஸில் வைங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க நான் ஸ்டேட்டஸில் வச்சேன், எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நான் 4 பேர் கூப்பிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஸ்டேட்டஸில் வைங்க. கொஞ்சம் நிறைய பேர் தெரியட்டும், நிறைய பேர் நல்லா இருக்கட்டும் இங்கே வர்றதுனால. ஸோ இங்கே வந்துட்டு போனாலே நல்லது நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நான் ரொம்ப எதிர்பார்த்து, அதாவது வாராகி இல்லத்தில் காலை வச்சுட்டு போனால் நல்லா இருக்குதுப்பா, அங்கே போயிட்டு வந்தால் நமக்கு நல்லது நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் சொல்லுவீங்க. நன்றி, வணக்கம். வாராகி நின்னா வளமான வாழ்வு தந்தா, கம்பிளியம்பட்டியில காத்து நிற்கும் வரசித்தி வாராகி அருள தந்தா. வாராகி சஞ்சீவி சாமி இங்கே வாராகி அருளோட வாக்கு சொல்ல, நாடி வந்த பக்தரெல்லாம் வணங்கி நிற்க நல்ல வழி காட்டிடுவா வாராகி.